நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று தமிழக அரசு வேலைகளில் அனைத்து போட்டித் தேர்வுகளையும் தமிழ் மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அரசாணையில் சொல்லப்பட்டது இன்றைய நாளிதழில், தினகரன் நாளிதழில் வந்திருக்கு. குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வினாக்கள் எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். குறிப்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை வினாக்கள் தமிழில் அமையும், எத்தனை வினாக்கள் தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற விவரத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த தேர்வுகள்லாம் அதாவது முதன்மை தேர்வுடன் விரிந்துரைக்கும் வகையிலான டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மொழிபெயர்த்தல், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், கடிதம் வரைதல், அலுவல் சார்ந்து மற்றும் கட்டுரை வரைதல் உள்ளிட்ட தலைப்புகளில் கேள்விகள் கேட்கப்படும். இதில் பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண் கொண்டதாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 100 மதிப்பெண்களில் 40% மதிப்பெண் குறைந்தபட்சம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது 40% மதிப்பெண் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2Aல 100க்கு 40 மதிப்பெண்கள் இருக்கணும். அதாவது 100க்கு 40%. சரிங்களா? அடுத்ததான் குரூப் 3, குரூப் 4லாம் எப்படி அப்படின்னா பொது தமிழ், பொது ஆங்கிலம்னு இருந்தது. இப்போ ஆங்கிலம் நீக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆங்கிலம் கிடையாது, தமிழ் மட்டும்தான், பொது தமிழ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் 150 வினாக்கள் இருக்கும் கொள்குறி வகையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் மட்டும் 150. அந்த 150ல் 60 வினாக்கள் சரியாக விடையளிக்கணும். சரிங்களா? அதாவது 40% மதிப்பெண்கள். சரிங்களா? இதுலேயும் பொது ஆங்கிலம் நீக்கப்பட்டது. சரிங்களா? பொது ஆங்கிலம் இதில் இருக்காது. அதே சமயத்தில் இந்த தகுதி மதிப்பெண்ணை வைத்து தரவரிசை பட்டியல் நிர்ணயிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக குரூப் 4, குரூப் 3லாம் ஜிகே ஒரு 150 வினாக்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வழக்கம் போல் பொது அறிவு, திறன் அறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு இது போன்ற வினாக்கள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக தமிழில் 150க்கு ஒரு 60 வினாக்களுக்கு சரியாக பதில் அளிக்கணும். அடுத்ததாக ஜிகே 150 வினாக்களுக்கு பதில் அளிக்கணும். அந்த 150 வினாக்கள் தான் தரவரிசை பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். மற்றபடி டிஆர்பி, டிஎன்எஸ்யூஆர்பி போலீஸு இதர தேர்வு முகமைகளுக்கும் இதே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது தமிழ் மொழியில் மொழித்தாளில் 40% மதிப்பெண் போட்டித் தேர்வுகளை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் ஓகே. இப்போ ஏற்கனவே டெட்டு, இதுதான் முக்கியமான விஷயம். டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு போட்டித் தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ற வரைக்கும் அந்த ஒரு அரசாணை இருக்குது. அப்போ தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகும் நேற்று வெளியிட்டுள்ள அரசாணைப்படி தற்போது இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்குண்டான அரசாணை இருக்கிற ஒரு பட்சத்தில் தகுதி தேர்வு எழுதினவங்க இன்னொரு போட்டித் தேர்வு எழுதணுமா? அந்த போட்டித் தேர்வில் நேற்று வெளியிட்டுள்ள அரசாணைப்படி இன்னொரு மினி டெட் எழுதணுமா? டெட்டுக்கே இன்னொரு டெட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.